ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அண்ட் திஸ் இஸ் ராபின். ஸோ கைஸ், இன்றைக்கி வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் எப்படி வந்து செகண்ட் ஹேண்டில் வந்து நல்ல கண்டிஷனாக இருக்கிறத வந்து பார்த்து எடுக்கணும் அப்படின்றது தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டிருந்தார், எப்படி ப்ரோ செகண்ட் ஹேண்ட் பைக்ஸ்லாம் வந்து எப்படி பார்த்து எடுக்கிறது அப்படின்னு ஒரு வீடியோ போட சொல்லியிருந்தார். ஸோ அவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃப்ரெண்டு வந்து கேட்டிருந்தார், ப்ரோ பைக் வந்து எப்படி கண்டிஷனாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணோம் அப்படின்னு கேட்டிருந்தார். ஸோ அவருக்கும் சேர்த்து இந்த வீடியோ தான். ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே போதும், உங்கள் பைக் நீங்கள் கண்டிஷனாக இருக்கா இல்லையான்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ கைஸ், இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு சரி ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக் எடுக்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் கன்சல்டன்சியில் எடுக்க போனீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும். பட் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒர்க்லாம் வந்து அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. அதில் ஒரு ப்ளஸ்ஸு. நீங்கள் இப்போ மற்றபடி வெளில வாங்குறீங்க அப்படின்னா அந்த பேப்பர் ஒர்க்லாம் நம்ம தான் பார்க்குற மாதிரி இருக்கும், இந்த நேம் ட்ரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி. ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க, கன்சல்டன்சியில் வாங்கணுமா இல்லை வெளில எங்கேயாச்சும் பைக் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் செக்கப். ஸோ வண்டி கீ ஆன் பண்ணுங்கள். கீ ஆன் பண்ணிவிட்டு எல்லாமே எரியுதான்னு பாருங்கள். எல்லாம் இன்க்ளூடிங் வந்து டெயில் லைட்டு, அந்த பைலட் லேம்ப்பு, இண்டிகேட்டரு, ஹார்ன் சுவிட்சு எல்லாமே ஒர்க் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணிக்கங்க. அது ஒரு ஜென்ரல் செக்கப் மாதிரி பண்ணிவிட்டு, அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஜின் கண்டிஷன் தான் செகண்ட் பார்க்கணும். ஸோ அது எப்படி ப்ரோ பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன நாய்ஸ் ஒன்று கேட்கும். அந்த டேப்பட் நாய்ஸு ஆர்எஸ் ஓனர்ஸ் நல்லாவே தெரியும். தெரியாதவங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன், ஒரு சின்ன ஒரு நாய்ஸ் ஒன்று கேட்கும். ஸோ அந்த நாய்ஸ் கேட்டால் அது பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப நாய்ஸ் கேட்டால், அதாவது ஆக்சிலேட் பண்ணுறப்போ வந்து ரொம்ப நாய்ஸ் கேட்டுச்சு அப்படின்னா அந்த வண்டியை கொஞ்சம் டேப்பட் அட்ஜஸ்ட் பண்ணணும். அந்த கேம் ஷாஃப்ட்டு, அந்த கேம் செயின்லாம் பார்க்குற மாதிரி ஒரு வேலை இருக்குது. பட் வந்து கன்ஃபார்மாக அதான் போயிருக்கா அப்படின்லாம் சொல்ல முடியாது. சொல்கிறேன், கொஞ்சம் ஒர்க் இருக்குது இன்ஜினில். ஸோ எப்படி நம்ம நல்லா இருக்க பைக்கை எப்படி ப்ரோ கண்டுபிடிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சவுண்ட் வந்து மினிமலாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த பைக் எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா வந்து சவுண்ட் வந்து இன்ஜின் சவுண்ட் ஸ்மூத்தாக இருக்கணும். தேவையில்லாமல் அந்த டிக்கி 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 அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சவுண்டு கேட்டாலும் நீங்கள் கொஞ்சம் அந்த வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி கன்சிடர் பண்ணுறது நல்லது. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி கையை விரல இப்படி உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓரளவுக்கு பிளாக் ஸ்மோக் இருந்தால் பரவாயில்ல. பிளாக்னால் அது கார்பன் தான் இருக்கும். ஸோ அது ஒயிட்டாவோ இல்லை வந்து ஆயில் வந்து பிசு பிசுன்னு இருக்க மாதிரி வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த பைக்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணுறீங்க. ஏன்னா அந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா வந்து போர் போயிடுச்சு. ஏன்னா போர் போயிட்டு உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து பேர்ன் ஆகுது கம்பஷனில். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து அந்த வண்டி வேணாம், அவாய்ட் பண்ணுறேங்க. சைலன்சரில் பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக ஒரு விரலை வச்சு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும். சும்மா இப்படி ஒரு விரலை இப்படி உள்ளே விட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து மழையில் இருந்ததுனால எனக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாக இருக்க மாதிரி தான், ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கியாக இருக்கக்கூடாது, லைட்டாக தான் இந்த மாதிரி ஸ்மோக் இருந்தால் பரவாயில்ல. ஒருவேளை ஒயிட் ஸ்மோக் ஆர் ப்ரௌனு அந்த மாதிரி நீங்கள் பைக் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் ஸ்மோக் வரதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் பைக்கில் ஸ்மோக் வராது. ஸோ ஸ்மோக் வராத பட்சத்தில் நீங்கள் எப்படி செக் பண்ணணும்னா, அந்த மாதிரி உள்ளே கை விட்டு செக் பண்ணி பாருங்கள். உள்ளே ட்ரையாக க்ளீனாக இருக்கும். அப்படி இல்லை கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருந்தது அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஆயில் மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ வந்து நம்ம வந்து இன்ஜின் ஒர்க் பார்த்தே ஆகணும். போர்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டி நீங்கள் எடுக்கிறது ரிஸ்க்கு தான், நான் வேணான்னு சொல்லிவிடுவேன். ஸோ கைஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்ரி எப்படி கண்டிஷனாக இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து கீ ஆன் பண்ணிவிட்டு ஹாரன்லாம் நல்லா அடிக்குதா, நல்லா ஸ்ட்ராங்காக அடிக்குதான்னு பாருங்கள். ஹாரன்லாம் ஸ்ட்ராங்காக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கில் ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு ஒரே ஒரு செல்ஃபு, அதாவது ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அது ஆன் ஆகிடணும். அடுத்து வந்து திரும்ப ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 3 முறை செக் பண்ணி பாருங்கள் அப்பப்போ நீங்களே. ஸோ அந்த 3 முறையும் கரெக்டாக எடுத்துச்சு அப்படின்னா வந்து பேட்ரி வந்து அதாவது திணறாமல் எடுக்கணும். ஸோ வந்து ஃபுல்லாக டிம் ஆகிடும். நம்ம பைக்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் ஒன்றுலாம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் அடிச்சிங்கன்னா ஃபுல்லாக டிம் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் எடுக்கும். ஸோ அப்பயே தெரிஞ்சிடும் அது பேட்ரி ரொம்ப வீக்காக இருக்குது அந்த பைக்கில் அப்படின்னு சொல்லிட்டு. கைஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சஸ்பென்ஷன் தான். ஸோ அது நிறைய பேர் வந்து சொல்ல மாட்டாங்க அதை. ஸோ சஸ்பென்ஷன் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சஸ்பென்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து ஆயில் லீக் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து நமக்கு வந்து ஒரு தலைவலி பிடிச்ச வேலைனா இந்த சஸ்பென்ஷன் ஆயில் லீக் தான். மாற்றிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அது மாற்றுற மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் பரவாயில்ல. ஒரு சில பைக்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பெண்ட் ஆகிட்டு இருக்கும் 4K. ஸோ நீங்கள் எத்தனை வாட்டி ஆயில் சீல் அடித்தாலுமே பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து ஆயில் லீக் ஆகிட்டே தான் இருக்கும். விற்கிறவங்க வந்து சொல்லுவாங்க, சார் அது ஆயில் சீல் தான் போயிட்டுருக்கு, நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அதை மேக்ஸிமம் அந்த ஆயில் சீல் வந்து அடி வாங்கின மாதிரி இருந்தாலே கொஞ்சம் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. பெண்டாக இருக்கும் மேக்ஸிமம் ஒரு சில வண்டிங்கள்லாம் நல்ல பெரிய பள்ளத்தில் குத்தி அதுக்கப்புறம் நம்ம 4K மாற்றுற மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி பேக் சஸ்பென்ஷனும் பார்த்துக்கோங்க, ஓகேவா. இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஆயில் லீக் ஆகும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த சஸ்பென்ஷன் கிளியராக இருக்கும். ஸோ கிளியராக இருந்துச்சு அப்படின்னா பரவாயில்ல. இல்லைனா அங்கங்கே ஆயில் கொஞ்சம் லீக் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணுறேங்க. ஏன்னா சஸ்பென்ஷன்லாம் ரொம்பவே காஸ்ட்லி நம்ம பைக்கில், ஸ்போர்ட்ஸ் பைக்கெலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பிரேக்ஸ் வந்து கண்டிஷனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பிரேக் பேட் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கனாலே இந்த லெவல் தெரியும் உங்களுக்கு பேக்கில். ஸோ இது பிரேக் பேட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதை பார்த்துட்டு நீங்கள் பிரேக் பிடிக்கிறப்பே தெரியும் உங்களுக்கு, ஓகே பிரேக் சிஸ்டம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில பிரேக்லாம் நீங்கள் பிடிச்சிங்கன்னா கூட நிற்காது, அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து டிஸ்கை வந்து ஒரு திரும்ப வந்து ஓவரால் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி ஒர்க்கும் இருக்கும்.
அண்ட் கைஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இன்ஜின் வந்து எத்தனாயிரம் கிலோமீட்டர் ஓடி தான் நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் பைக்லாம் எடுக்கலாம். நான் வந்து என்னோடய ப்ரிஃபரன்ஸ் வந்து 20,000 கிலோமீட்டர் வரையும் ஓடி இருக்குது அப்படின்னா தாராளமாக எடுக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா கன்சல்டன்சியில் பார்த்தீங்கன்னா டேம்பர் பண்ணுவாங்க, ஸ்பீடோமீட்டர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கம்மியாக ஓடின மாதிரி காட்டுவாங்க. எனக்கு வந்து அதை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு தெரியல. பட் ஒரே ஒரு ஐடியா தான், எனக்கு சின்ன ஒரு ஐடியா என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ இந்த பைக் பார்த்தீங்கன்னா 2018 மாடல். ஸோ அந்த டயரை பார்த்தீங்கன்னா வந்து 2018 தான் போட்டிருக்கோம். ஆக்சுவலி எனக்கு இப்போது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்ட முடியல அந்த டயரில், அந்த 2018 சொல்லிட்டு. ஏன்னா ஃபுல்லாக இப்போ மழையில் நனைஞ்சதுனால ஃபுல்லாக சேராகிடுச்சு, காட்ட முடியல. அந்த 2018 சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டயர் வந்து ஸ்டாக் டயரானு பார்த்துக்கோங்க. ஒரு வேளை டயர் மாற்றிருந்தாங்கன்னா மேக்ஸிமம் ஒரு வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் வந்து ஒரு 25,000 ஓடும். பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 20 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் ஓடும். என்னோடய பைக் சொல்கிறேன் ஓடி இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சில் இருக்கும். ஒரு வேளை நீங்கள் வந்து கிலோமீட்டர் கம்மியாக ஓடி இருக்குது ஆனால் டயர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு அர்த்தம். என்னால் பார்த்தீங்கன்னா அந்த டேட் வந்து எங்கே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க காட்ட முடியல, ஏன்னா சேராக இருக்குது. ஸோ மலையில் தான் எடுத்துகிட்டு வந்தேன், இந்த வீடியோ ஷூட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கே தெரியும் ரொம்ப நாள் ஆச்சு, நான் 10 நாள் கிட்ட ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ இன்றைக்கி எப்படி அதை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மழையிலே பார்க்காம வந்துட்டேன் வண்டி எடுத்துகிட்டு. ஸோ அதனால் காட்ட முடியல, நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸ்டாக் இப்போ 2018 பைக் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த 2018 டயர்ஸ் வந்து அதில் இருக்கணும். அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கிலோமீட்டர்ஸ் வந்து ஓரளவுக்கு அது மேட்ச் ஆகி ஓடி இருக்கும் அப்படின்னு வந்து நீங்களே ஒரு கன்சிடர் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ கைஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சேஸ் நம்பர் வந்து இன்ஜின் நம்பர். ஸோ நம்ம ஆர்எஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஜின் நம்பர் வந்து அடியில் கொடுத்துருப்பாங்க, தெரியுதா, இந்த அடியில் இருக்கும் அடியில். அண்டு சேஸ் நம்பர் வந்து இங்கே பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து ஆர்சி புக்கில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டயரை வந்து எப்படி தேஞ்சிருக்குன்னு பாருங்கள். பேக் சைடில் ஈவனாக தேஞ்சிருக்கா, அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் பார்த்துங்க ஈவனாக தேஞ்சிருக்கா. ஒரு சில பைக்லாம் வந்து ஃபோர்க்கில் அடி வாங்கிடுச்சுன்னா என்ன ஆகும்னா ஒரு சைடாக தேய ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இப்படி தேஞ்சிருக்கும், ஒரு பக்கமாக தேஞ்சிருக்கும், பேக் சைடும் அதே தான் ஒரு பக்கமாக தேஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி வண்டிங்கள்லாம் எடுக்காதீங்க. எடுத்திங்கன்னா உங்களுக்கு தலைவலி, உங்களுக்கு செலவு எல்லாமே மாற்றணும். இப்போ ஒரு மோனோ ஷாக் மாற்றினாலும் 3,500 கிட்ட ஆகும், ப்ளஸ் லேபர் அது மாதிரி ஆகும். ஸோ நீங்கள் ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒன்று நீங்கள் பார்த்து தான் எடுக்கணும் கைஸ். வந்து நீங்கள் வந்து எதையுமே நெக்லெக்ட் பண்ணுறாதீங்க. அண்ட் கைஸ் இன்னொன்று என்னோட பர்சனல் அட்வைஸ் என்னென்னா, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அந்த பைக் கீழே விழுந்திருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு அந்த பைக் ஓடவே இல்லைனா கூட எடுக்காதீங்க. ஏன்னா அதில் என்ன ப்ராப்ளம் வரும்னு தெரியாது எனக்கு. நீங்கள் வந்து வெளியே வந்து அவங்க வந்து டிங்கரிங் பண்ணி பட்டி பார்த்து வச்சுருப்பாங்க, இதெல்லாம் பேனல்லாம் ஃபுல்லாக மாற்றிருப்பாங்க, இதெல்லாம் மாற்றிருப்பாங்க. ஆனால் ஒரு வேளை உள்ளே ஏதாச்சும் ப்ராப்ளம்னா அது நம்ம வந்து ஹை ஸ்பீடில் நம்மலாம் பார்த்தீங்கன்னா இந்த பைக்லாம் வந்து நல்லா கொஞ்சம் ஹை ஸ்பீடில் போவோம், 140 150 போவோம், டாப் ஸ்பீட் போவோம். பட் அந்த டைமில் வந்து நமக்கு ஏதாச்சும் ஒன்று ஸ்லிப் ஆச்சோ இல்லை ஏதாச்சும் வந்து வாபிள் ஆச்சோ அப்படின்னா அப்புறம் நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது நம்ம லைஃப்பை. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், அந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆன வண்டியை நான் ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டால் கூட தயவு செஞ்சு ஆக்சிடென்ட் ஆச்சா வண்டி வேணாம் விட்டுருங்க, பரவாயில்ல புது வண்டியாக இருந்தாலும் வேணாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிவிடும். ஏன்னா உள்ளே வந்து ஒரு ஃப்ரேம் பெண்ட் ஆகிருக்கலாம், ஒரு ஃப்ரேமே உடஞ்சிருக்கலாம், அது நமக்கு தெரியாது, நம்ம கழட்டியும் பார்க்க போகிறதில்ல. ஸோ கைஸ் அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரால் லுக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு பைக்கை வந்து செகண்ட் ஹேண்ட்ஸில் எடுக்கிறீங்க அப்படின்னாலே அந்த லுக்கை பாருங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஓனர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 கேட்டகரியாக இருப்பாங்க. ஒரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா நல்லா பைக்கை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க, ஒரு கேட்டகரி நமக்கு வந்து என்ன சும்மா அது ஒரு பைக் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அடித்து ஓட்டியிருப்பாங்க. ஸோ பேனல்லாம் ஃபேடாக இருக்கும், அந்த மாதிரி கலர்லாம் போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி பாருங்கள், பைக் நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி வந்து நீங்கள் செகண்ட் ஹேண்டில் பைக் பார்க்க போகிறதுனாலே ஆல்ரெடி கழுவிலாம் வாஷ் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் அப்பயுமே பார்த்தீங்கன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த வண்டி வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்களா, இல்லை மழையில் நனைஞ்சு ரொம்ப நாளாக இருந்திருக்கா, ஒரு வெயிலே தான் எப்போவுமே பார்க்கிங் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி சில இதெல்லாம் நீங்கள் பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு. ஸோ கைஸ் நான் ஓவராலாக ஒரு ஐடியா கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் வேறு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கூலன்ஸு, இந்த ரேடியேட்டர் சிஸ்டம், நம்ம பெரிய பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அது செக் பண்ணால் அது நீங்கள் ஓட்டி பார்த்தா தான் செக் பண்ண முடியும். ஸோ ஹேண்ட்லிங் இஷ்யூலாம் பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதில் ப்ராப்ளம் வரும், கோன் சைட்டில் ப்ராப்ளம் வரும். என்எஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா கோன் சைட்டில் கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும், அதை வந்து செக் பண்ணிவிடுங்க. ஆர்எஸ்க்கு எனக்கு இன்னும் வரைக்கும் வரல. பட் என்எஸ்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. கோன் செட் வந்து அடிக்கடி லூஸ், சர்வீஸ்க்கு வந்து கோன் செட் வந்து அவங்க வந்து மாற்றுவாங்க, இல்லை வந்து டைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இஷ்யூவும் இருக்குது நம்ம பல்சரில். ஸோ கைஸ் அவ்வளோதான் கைஸ். இன்ஜினை பொறுத்த வரைக்கும் அந்த டேப்பட் நாய்ஸ் கம்மியாக இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. அதாவது நான் சொன்ன மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி கிலோமீட்டர் வந்து கம்மியாக ஓடின மாதிரி பைக்ஸை வந்து வாங்கிக்கோங்க ஓகேவா கைஸ். ஒரு 20,000 25 கூட வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே 25 30லாம் வாங்குறது வந்து உங்கள் ரிஸ்க்கு தான். ஏன்னா அதுக்கு மேலே போச்சுன்னா நீங்களும் கொஞ்சம் கிலோமீட்டர் ஓட்டணும் இல்லையா, செலவு பண்ணாமல் நீங்களும் கொஞ்சம் செகண்ட்ஸில் பைக் வாங்கினா அதை வந்து நம்ம வாங்கி செலவு பண்ணக்கூடாது. அது அட்லீஸ்ட் நம்மளாச்சும் ஒரு 6 months to ஒரு 1 year வரைக்கும் நல்லா ஓடணும் அப்படின்னா நான் சொன்ன இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து எடுங்க. அண்டு வந்து அங்கங்கே ரஸ்ட்டாக இருக்கா, இல்லை ஏதாவது ப்ரோக்கன்
ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதுலேருந்து நெகோஷியேட் பண்ணுங்கள். எனக்கு இதெல்லாம் உடஞ்சிருக்கு, இப்போ ஒரு இண்டிகேட்டர் உடஞ்சிருக்கு, நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இண்டிகேட்டர் உடஞ்சிருக்கு, இது பார்த்தீங்கன்னா 500 வரும். ஸோ இது நீங்கள் வந்து நீங்கள் மாற்றி கொடுத்துருங்க. இல்லைனா பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ரைஸ் நீங்கள் கம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை செயின் ஸ்ப்ராக்கெட் கைஸ், இது மறந்தே போயிட்டு நான். ஸோ செயின் ஸ்ப்ராக்கெட் எப்படி லெவல் கண்டுபிடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்கும், இந்த கிட்ட ஒன்று இருக்கும். ஸோ இதில் வந்து அந்த நம்பர்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து 28, 30 அந்த மாதிரி இருந்தால் நியூ ஸ்ப்ராக்கெட். நீங்கள் வந்து ஓனர்ஸை கேட்டாலே சொல்லுவாங்க மேக்ஸிமம் செயின் ஸ்ப்ராக்கெட் எவ்வளோ ஓடி இருக்குது, எப்போ மாற்றினீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது முடியாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கில் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் அது எவ்வளோ. இப்போ எந்த பார்த்தீங்கன்னா 34 இருக்குது, ஆல்மோஸ்ட் வந்து போகிற கண்டிஷன் தான் இருந்து. 20, 30, 32 அந்த 30 ரேஞ்சில் இருந்தால் ஓகே, ஒரு ஆஃப் லைஃப் இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணிக்கோங்க செயின் ஸ்ப்ராக்கெட்லாம். ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2000 நிறைய காஸ்ட் வரும். நம்ம செகண்ட்ஸில் பைக் எடுத்துகிட்டு அப்புறம் இதுக்கு ஒரு செலவு பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு செலவு பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. ஸோ கைஸ், நீங்கள் வந்து எல்லாத்தையுமே பாருங்கள், எல்லாமே பாருங்கள். ஏதாவது உடஞ்சிருக்கா, ப்ரோக்கன் ஆகிருக்கா, இல்லை வந்து ஒர்க் ஆகலையா, இந்த சுவிட்சஸ்லாம் பாருங்கள். அது எல்லாமே செக் பண்ணி எடுக்கணும். புது பைக்கை விட செகண்ட் ஹேண்ட் பைக்கில் வந்து ரொம்ப செக் பண்ணி எடுக்கணும். ஏன்னா வந்து அது எது போயிருக்குன்னு தெரியாது. ப்ரீவியஸ் ஓனர் வந்து சொல்லவும் மாட்டாங்க. நீங்கள் கன்சல்டன்சிலாம் போனீங்கன்னா வாயே திறக்க மாட்டாங்க. அது உடஞ்சே இருக்குது அப்படின்னா கூட உங்ககிட்ட எப்படி தள்ளுறதுன்னு தான் பார்ப்பாங்க. ஸோ நீங்களும் என்ன பண்ணுவீங்க, என்னோடய பர்சனல் அட்வைஸ், அவசரப்பட்டு இப்போது ஒரு சிலர் வந்து ஒரு டேட் வச்சுருவீங்க, இந்த வாரத்துக்குள்ளே எடுத்தணும், இல்லை 10 நாளுக்குள்ளே எடுத்தணும், அப்படி மட்டும் எடுக்கவே எடுக்காதீங்க. வண்டியை பொறுத்து அப்படி எடுத்திங்கன்னா நிறைய லாஸில் போகும் நமக்கு. அவசரப்பட்டு இன்றைக்கி போய் எடுத்தீங்கன்னா, ஏன்னா நானுமே இது பண்ணியிருக்கேன், செகண்ட் ஹேண்டில் எடுத்து நானுமே பட்டாச்சு, என் ஃப்ரெண்டுமே பட்டுட்டான். அதனால் வந்து நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், பொறுமையாக எடுங்க, நல்லா வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஒரு பைக் பார்க்க போகிறீங்களா, ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு ½ hour கூட எடுத்துங்க, சுற்றி பாருங்கள், ஏதாவது உடஞ்சிருக்கா ஆட்டி பாருங்கள். அதாவது ஜென்டிலாக ஆட்டி பாருங்கள், பிடிங்கிடாதீங்க, சும்மா லைட்டாக அப்படியே மெல்லமாக ஆட்டி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள் எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ இவ்வளோ தான். ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் நான் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.